Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பில இருந்து ஆர்ஆர்பி பாராமெடிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதே மாதிரி இன்னொரு NTPC-க்கான நோட்டிஃபிகேஷன், குரூப் D-க்கான நோட்டிஃபிகேஷன், JEE-க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 2024லே ஆர்ஆர்பி சைடுல இருந்து 2025ல நாங்க என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், எந்தெந்த மந்த்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலண்டர் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுபடி ALP-க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இன்னைக்கு பாராமெடிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து நாம NTPC 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க இன்னும் ரயில்வேக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாராமெடிக்கலுக்கு எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 434 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாராமெடிக்கலுக்கு கீழே எத்தனை போஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட் வருது. ஒன்று வந்து நர்சிங் சூப்பரண்டன்ட், ஃபார்மசிஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ECG டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2, ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3. இந்த 7 போஸ்ட்டும் தான் இதுக்கு கீழே வருது. ஓகே, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபர் ஆகும், சேலரியும் டிஃபர் ஆகும். ஓகே, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சேம் ரயில்வேக்கு என்ன படிக்கிறீங்களோ மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதே சிலபஸ் தான். பிளஸ் இது கூட உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எபிலிட்டியும் இருக்கும். ஓகே, ப்ரொஃபஷனல் எபிலிட்டியிலிருந்து 70 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 30 கொஸ்டின், டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ZEN நம்பர் 3 2025. ஓகே, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 9th ஆகஸ்ட்ல இருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மந்த்துக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். அந்த ரிட்டன் எக்ஸாம்ல அவங்க வைக்கக்கூடிய கட் ஆஃபை நம்ம கிளியர் பண்ணிட்டாலோ இல்ல அதுக்கு மேல அதிகமா மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்மள DV அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங் தான். இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா rrbapply.government.in வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும். இதுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, டோட்டலா 434 வேகன்சின்னு சொல்லியிருக்கேன். நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு 272, ஃபார்மசிஸ்ட்டுக்கு 105 வேகன்சி, ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி, டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 4, ECG டெக்னீஷியனுக்கு 4, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு 12, ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 4. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 434 வேகன்சி. ஓகேவா? இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் வந்து டிஃபர் ஆகும். ஏஜ் டிஃபர் ஆகும், குவாலிஃபிகேஷன் டிஃபர் ஆகும். அதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சேலரியும் டிஃபர் ஆகும். நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 20லேருந்து 40 வயசு. இப்போ யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நான் சொல்கிறேன் ஏஜ் லிமிட். இது போக OBC, SC, STக்கு இன்னும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா மினிமம் 20, மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். யாருன்னா ஜென்ரலில் வரவங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3க்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 33 வயசு. டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு மினிமம் 20, மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 20, மேக்ஸிமம் 35. ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு மினிமம் 19, மேக்ஸிமம் 33. ECG டெக்னீஷியனுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 33. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 33. நான் சொன்ன இந்த ஏஜ் லிமிட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு. இது போக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. யாருக்குன்னா OBC, SC, ST இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இன்னைக்கு தான் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இப்போ SC, STயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBCயாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனில் நீங்கள் ஜென்ரலில் வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ்மேனில் OBCயாக இருக்கீங்கன்னா 6 வருஷம் ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ்மேனில் SC, STயாக இருக்கீங்கன்னா 8 வருஷம் ரிலாக்ஸேஷன். நீங்கள் PWBD ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அதுல ஜெனரலா இருந்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். OBCனா 13 வருஷம், SC, STனா 15 வருஷம். இப்போ நான் ஒரு டேபிள்ல சொன்னேன் பாத்தீங்களா ஏஜ் லிமிட், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பாத்தீங்களா, அது கூட நீங்க இந்த ரிலாக்ஸேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ SC, ST ஸ்டூடெண்ட் 18ல இருந்து 33 வயசு போஸ்ட்ங்கிறது யாருக்குன்னா ஜெனரலுக்கு. அப்ப இதே இதுல இருக்கக்கூடிய போஸ்ட் SC, STக்கு எத்தனைனா அந்த 33 கூட 5 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 20ல இருந்து 40 வயசுக்கு
ஒரு போஸ்ட் இருக்குன்னா அதுக்கு SC STக்கு பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் 5 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. OBC SC ST எல்லாருக்குமே பாருங்க இங்கே டேட் ஆஃப் பர்த் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், எந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டேபிளில் சொன்னேன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட்னு சொன்னேன். அந்த ஏஜ் லிமிட் வர்றதுக்கான டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்கு. அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. இது கூட நீங்க என்ன கேட்டகரியில வருவீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே, ஸோ விமன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா விடோ டிவர்ஸ்டு விமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு UR OBC SC STக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். நீங்கள் UR OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். SC ST எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது. UR அண்ட் OBCக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து பாருங்கள் OBCக்கும் ஜென்ரலுக்கும் மட்டும்தான். OBCயில் அதுவும் யாருக்கு, மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் 500 ரூபாய். OBCயில் வர மேல் கேண்டிடேட்டு, ஜென்ரலில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டு, இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் 500 ரூபாய். அது போக மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து 250 ரூபா தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபீஸை உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நம்ம ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாலே நம்ம பே பண்ணியிருக்க எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ யாருக்கு மட்டும் 500 ரூபான்னு பாருங்க. OBC மேலு, ஜென்ரலில் வரக்கூடிய மேலுக்கு ஃபீஸ் 500 ரூபாய். அது போக ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாருமே 250 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்ல அனெக்ஷர் ஏக்குள்ளே போனீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெரியும். ஸோ இப்போ வீடியோவில் இது ரொம்ப குட்டியாக தான் தெரியும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க பிடிஎஃப்லேயே பாருங்கள் ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே அது வந்து இவ்வளோ தான் பெருசாக தெரியுது. ஓகே, ஸோ இதில் நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பே ஸ்கேல் வந்து 44,900 வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். மினிமம் 20 மேக்ஸிமம் 40 இருக்கும். அது போக OBC SC STக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். குவாலிஃபிகேஷன் பாருங்க, certificate as registered nurse and midwife having passed 3 years course in general nursing and midwifery from a school of nursing or other institution recognized by the Indian Nursing Council or BSc nursing. The Indian Nursing Council has also laid down. So நீங்க வந்து நர்சிங் முடிச்சிருக்கணும், நர்சிங் சூப்பரண்டன்ட்னா. ஓகே, அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படின்னு பாருங்க, BSc முடிச்சிருக்கணும். அது கூட பிளஸ் ஓகே BSc பிளஸ் டிப்ளமோ இன் hemodialysis or 2 years satisfactory in-house training experience in hemodialysis. Okay, hemodialysis work in reputed institution. Okay, so அதுக்கான அந்த இதுவும் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர். ஸோ நீங்களே இந்த PDF எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெளிவாக புரியும் என்ன குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா BSc having studied chemistry as main. ஓகே, ஸோ அப்போ BSc chemistry வந்து படிச்சிருக்கணும் மெயின் ஆர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன் any branch of chemistry while undertaking the course. Plus அது கூட பாருங்க 1 year diploma of health or sanitary inspector or 1 year national trade certificate in health sanitary inspector awarded by National Council for Vocational Training, Ministry of Labor and Employment, Government of India, New Delhi. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா BSc chemistry இல்லைனா நீங்கள் BScல chemistry வர்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அது போக 1 year டிப்ளமோ பண்ணியிருக்கணும். எதில், ஹெல்த் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் 1 year டிப்ளமோ வந்து பண்ணியிருக்கணும். இது கூட BScயும் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் 1 year டிப்ளமோ கோர்ஸும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, ஃபார்மசிஸ்ட்டுக்கு பாருங்கள் 10th + 2. ஓகே, ஸோ அதில் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். வித் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அஸ் ஃபார்மசிஸ்ட் அண்டர் த ஃபார்மசி ஆக்ட் 1948. ஓகே, ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th + 2. ஓகே, +2ல் சயின்ஸ் குரூப், மேக்ஸ் பயாலஜி இல்லை பியூர் சயின்ஸு இல்லைனா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு அது கூட
பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசியும் முடிச்சிருக்கணும். அடுத்து ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 10th +2 வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி. ஓகே, 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லைனா எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, இது 2 வருஷம் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு இந்த ரேடியோகிராஃபர் அண்ட் எக்ஸ்ரேக்கு பாருங்கள், இல்லைனா ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்த 2 வருஷம் கோர்ஸ் 12th முடிச்சுட்டு இந்த இதில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் அண்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு எலிஜிபிள். அடுத்து இசிஜி டெக்னீஷியனுக்கு பாருங்கள் 10th +2 ஆர் கிராஜுவேஷன் இன் சயின்ஸ் ஹேவிங் சர்டிஃபிகேட், டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இசிஜி லேபரட்டரி டெக்னாலஜி ஆர் கார்டியாலஜி. ஸோ என்ன போட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இசிஜி டெக்னீஷியன்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். எதில்? இசிஜி லேபரட்டரி டெக்னாலஜி ஆர் கார்டியாலஜி. ஓகேவா? இல்லைனா கார்டியாலஜி டெக்னிக்ஸ் ஆஃப் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ இதில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த ப்ரொஃபஷனல் அந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதாங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அதை வந்து அப்ளை பண்ணுங்க. லேப் அசிஸ்டன்ட் கிரேடு 2க்கு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு, ஓகே, ஸோ அதில் டிப்ளமோ 12th வந்து சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும். ஓகேவா? டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேப். ஓகே, ஸோ இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் கிரேடு 2க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகே, அடுத்து வந்து வேகன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அனெக்ஷர் ஏல, அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷனில் 25வது பக்கம், கிட்டத்தட்ட நல்லா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 28வது பக்கத்தை காட்டும். ஓகே, 25 to 28க்குள்ள இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகுதோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன், ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். எக்ஸாம் எப்படி மேம் இருக்கும்? எக்ஸாம் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ரயில்வே எக்ஸாம்னாலே 1.5 மணி நேரம், 90 minutes தான் டைமு. இதில் ரொம்ப முக்கியமானது எதுனா உங்களோட ப்ரொஃபஷனல் எபிலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, மொத்தம் 7 போஸ்ட் இருக்கா? ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ரொஃபஷனல் எபிலிட்டி தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதில் 70 கொஷின் வந்து கேட்குறாங்க. 70 மார்க் வந்து நீங்கள் வாங்கணும். அது போக ரிமைனிங் எல்லாமே நார்மலாக ஆஸ் யூஷுவல் ரயில்வேக்கு என்ன சிலபஸோ அதுதான். ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 30 கொஷின் வந்து கேட்பாங்க, 30 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ்லாம் 10 கொஷின் 10 மார்க். மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து 10 கொஷின் 10 மார்க். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் 10 மார்க். ஓகே, டோட்டலாக 100 கொஷின் 100 மார்க்குக்கு எக்ஸாமு, 90 minutes. ஓகே, ஸோ உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் எதுக்கான கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கான கிளாஸஸ் எல்லாமே நாம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ப்ரொஃபஷனல் எபிலிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக படிக்கணும். ஏன்னா 7 போஸ்ட் இருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனல் எபிலிட்டிக்கான கொஷின்ஸ், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45,000. ஓகே, இனிஷியல் பேயே 44,000 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வரைக்கும் நீங்கள் கையில் வாங்கலாம். டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு பாருங்கள் இனிஷியல் பே வந்து 35,400 சொல்லியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் ஸோ இது போக அலோவன்சஸ் எல்லாமே வரும். ஓகே, ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டரோட பேசிக் பே பார்த்தீங்கன்னா 35,400. இது போக எக்ஸ்ட்ரா வரும். அலோவன்சஸ் எல்லாமே சேர்க்கும்போது 50க்கு மேலேயே வரும் சில போஸ்ட்டுக்கெலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரண்டன்ட்டுக்கு 47,900, கிட்டத்தட்ட 50-55 வரைக்குமே வாங்கலாம். அதே மாதிரி லேபரட்டரி சூப்பரண்டன்ட் கிரேடு 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா 35,400. ஃபார்மசிஸ்ட்டுக்கு 29,200 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக் பே தான். இது போக எக்ஸ்ட்ரா எல்லாமே ஆட் ஆகும், அலோவன்சஸ் எல்லாமே. ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 29,200, இசிஜி டெக்னீஷியனுக்கு 25,500 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோவை நான் நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ 1 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்து இன்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரயில்வேல நமக்கு என்டிபிசி வர வேண்டியிருக்கு. குரூப் டியும் அடுத்தடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, நல்லா பண்ணாலும் சரி, எப்படி நம்ம வந்து இப்போ நல்லா ஆரம்பத்திலிருந்தே படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்போம். சப்போஸ் இப்போ தான் நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரையல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எப்படி எழுதியிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும். ஓகே, ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டே 2 போஸ்ட்டு 3 போஸ்ட் வாங்குவாங்க. ஏன்னா என்டிபிசிலலாம் அப்படி தான். என்டிபிசி கிராஜுவேட்டும் செலக்ட் ஆவாங்க, அண்டர் கிராஜுவேட்டும் செலக்ட் ஆவாங்க. கிராஜுவேட்டுக்குள்ளே இருக்க 2 போஸ்ட்டு செலக்ட் ஆவாங்க, அண்டர் கிராஜுவேட்
வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2-3 போஸ்ட்டு செலக்ட் ஆயிடுவாங்க. ஃபைனலாக அந்த ஸ்டூடெண்ட் தான் சூஸ் பண்ணணும் எனக்கு எது வேணுங்கிறது. நம்மளோட பேசிக்கை நம்ம ஸ்ட்ராங்காக போட்டோம் அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த பேராமெடிக்கலுக்கான கிளாஸஸ் வேணும் மேம், நான் வந்து இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனல் எபிலிட்டி மட்டும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் கவர் பண்ண மாட்டோம். மற்றபடி அந்த 30 மார்க்குக்கு 30 அவுட் ஆஃப் 30 எடுக்கிறதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பேராமெடிக்கலுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஸோ NTPCயோட நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் அந்த எக்ஸாமுக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அக்டோபருக்குள்ளே NTPCக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜனவரிக்குள்ளே, ஓகே, ஜனவரி 2026க்குள்ளே இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லா ரயில்வே எக்ஸாமுக்குமான தனித்தனி பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி SSC MTSக்கான கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இதிலேயே கவர் ஆகிரும். ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து கோர்ஸுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு எனக்கு 1 இயர் வேலிடிட்டி போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி 1 இயர் வேலிடிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸு, NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், SSC MTSக்கான டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய NTPC எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியல, வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். SSC MTSக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு, ஓகே, ஸோ குரூப் டிக்கு 4 மாதம் டைம் இருக்குது. இதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 கோர்ஸுக்கும் நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599. இன்னைக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர் ஆர் NTPC ஆர் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், MTSோட டெஸ்ட் பேட்ச் எதில் ஜாயின் பண்ணாலுமே 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய NTPC எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். NTPCயில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அதையும் கரெக்டாக பார்த்துருங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நாளைக்கு வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.